என்ன குளிராக இருந்தாலும் சரி, என்ன பனியாக இருந்தாலும் சரி, மழை கொட்டுனாலும் சரி, அப்பா என்னால் வாக்கிங் போகாமல் இருக்கவே முடியாது. உங்களுக்கு தான் குளிர், பனி, மழை எல்லாமே உங்களுக்கு தான். எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பனியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, போயே ஆகணும். அப்படி தாங்க இன்றைக்கி பிங்கி வந்து அந்த ரோட்டில் வந்து நின்றுவாங்க. நின்றுட்டு கொஞ்ச நேரம் எப்போவுமே யோசிச்சிட்டே இருப்பாங்க. பின்னாடி ஏன் திரும்பி பார்க்குறாங்கன்னா, அங்கே 2, 3 டாக் இருக்குது. அங்கே சண்டைக்கு போகலாமா, இல்லை வாக்கிங் போகிறது வந்து நேராக போகலாமா, இந்த பக்கம் போகலாமா, அந்த பக்கம் போகலாமா அப்படின்றதே கொஞ்ச நேரமாக அங்கேயே நின்று திரும்பி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களா கடைசியில் முடிவு எடுப்பாங்க எந்த பக்கம் போகலாம். நம்ம கூப்பிடுற பக்கம் வரமாட்டாங்க. அவங்களா முடிவு எடுத்துகிட்டு இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, நாம் வந்து பிங்கி எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கே நம்ம போயே ஆகணும். அந்த மாதிரி தாங்க இந்த பக்கம் கடைசியில் ஒரு முடிவெடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேக வேகமாகவே நடந்தாங்க. ஏன்னா குளிர். நானுமே சரி சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம், போக வேண்டாம் அப்படின்னாலும் விடமாட்டேங்கிறாங்க. நல்லா பனி விழுந்திருக்கு. கொஞ்சம் தூரம் போகிறாங்க, நின்று பார்க்குறாங்க. என்ன அந்த டாக் போய் அந்த டாக்கிட்ட சண்டை போடலாமா, இல்லை வாக்கிங் முடிச்சுட்டு போகலாமா அப்படின்ற மாதிரியே தாங்க நடந்துட்டு இருந்தாங்க. நடந்து நடந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கெல்லாம் நல்லா பனி தான், பயங்கரமாக பனியாக இருக்குது. ரொம்ப குளிர் அதிகமாக இருந்தது காலையில் டைமில். ஆனாலும் நம்ம வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது ஒரு சந்தோஷம் இல்லைங்களா, வெளியில் போகிறது, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளாரவே இருக்கிறது, காம்பவுண்டுக்குள்ளவே இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். நம்ம கொஞ்சம் குளிர், நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்தோம்னா அவங்க ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிரும்ல அதுங்களுக்கு. பாவம் நம்மளாக கூட்டிகிட்டு போனால் மட்டும்தானே அவங்க வெளியே போகிறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் குளிரை பார்க்காமையே நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்தால் நமக்குமே நல்லது தாங்க. நடந்து போயிட்டு வர்றது, குளிர்னு பார்க்காம கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா நல்லது தான். நல்ல பனி விழுந்திருக்கு பாருங்கள், நல்ல செடியெல்லாம் பனி விழுந்திருக்கு. ஆனாலுமே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்துட்டு வந்துட்டோம். நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் பிங்கி விடவே இல்லைங்களே.